குழந்தை அன்பளிப்பா தந்தாச்சு. 15 வருஷம் வரைக்கும் ஸ்கூல்ல படிக்க விட்டு அல்லது 18 வயசு வரைக்கும் படிக்க விட்டாச்சு. ஜொப்பொண்ட தேடி கொடுத்துட்டேன், என்ன பொறுப்பு முடிஞ்சு. குர்ஆன் ஹதீஸ்ல எங்க சரி இருக்கிறா? அப்படி ஜொப்பொண்ட தேடி கொடுத்தா வாப்ப வந்தா விட்டுடுவான், இருக்கிறா? அப்படி சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாச்சு, வாப்பட கடமை முடிஞ்ச நினைக்கிறா? மகனை நிக்காக பண்ணி கொடுத்துட்டார், நல்லொரு குடும்பத்துல மகளுக்கு நல்லொரு மாப்பிள்ளை பார்த்து நிக்காக பண்ணி கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் உண்மையை வாப்ப விட்டுருவானா? குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, தாய் தந்தையருடைய பொறுப்பு என்ன தெரியுமா? உங்களோட பிள்ளைகள் நரகம் போகாம பாதுகாக்க எல்லை அதுதான். இது சொல்லப்பட்டிருக்கிறது மூமின்களுக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் உள்ளவர்களே, முதல் வேலை உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது. முதலாவது உங்களை பாதுகாத்தீங்களான்னு யோசனை பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப மௌத்தானா உங்களோட கபரு சுவர்க்க பூஞ்சோலையா அல்லது நரக நெருப்பாண்டு யோசனை பண்ணுங்க. இரண்டாவது வேலை உங்களோட மனைவியும் பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து பாதுகாக்க. அம்ரு ஈஜாப். கூ என்பது அம்ரு ஈஜாப், ஃபர்து ஐன், செஞ்சே ஆகும். ஆனா நாங்க இதை செஞ்சிட்டோமான்னு பார்க்கணும். பொறுப்பை செஞ்சிருக்கிறோமா? மற்ற இபாதத்தில் எல்லாம் போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை தேடுறோம், தொழுகையில தேடுறோம், வுது எப்படி செய்யணும் ஹதீஸ்ல நுணுக்கமாக தேடி சண்டை கூட வருதுங்க. தொழுகை எப்படி தொழணும், தக்பீர் எப்படி கட்டணும், நல்ல நுணுக்கமாக தேடுறோம். நோம்பில தேடுறோம், ஜகாத்தில தேடுறோம், ஹஜ்ஜில தேடுறோம், துஆவில தேடுறோம். யாராவது போயிட்டு தேடினாங்களா? அல்லாஹ் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆம்பளை பிள்ளைய எப்படி வளர்க்க சொன்னாங்க, இது ஒரு ஆலிமுட்ட இருந்து படிச்சவங்க எத்தனை பேர்? அதுல ரசூலுல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் எனக்கு பொம்பளை பிள்ளைகளை தந்திருக்கிறான். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் 4 பொம்பளை பிள்ளைகளோட வாப்பா, 4 பேரை சொர்க்கவாதி ஆக்கின ஒரு வாப்பா, 3 பேரை ஏற்கனவே அனுப்பிட்டு 4வது ஆளுடைய காதுக்குள்ள சொல்லிட்டு போனாங்க, என் குடும்பத்தில் முதலாவது ஆளாக என்னோட நீங்க தான் வந்து சேருவீங்க. அப்படி வெற்றிகரமாக உலகத்தில ஒரு குடும்பத்தை வழிநடத்திய வாப்ப ரசூலுல்லாஹ் எப்படி வழி நடத்தினாங்க ஒரு ஆலிமு கிட்ட இருந்து படிச்சோம். இது பெரிய ஒரு நெருப்பு, பிள்ளைகளை பாதுகாக்கிறது. எவ்வளவு கஷ்டமான ஒரு காலம். அதனாலதான் சஹாபாக்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு போனாங்க. பிள்ளைகளை நரகத்தில் இதை பாதுகாக்கிறது சின்ன வேலை ஒன்றல்ல. தஃப்சீர் இப்னு கஸீர்ல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய மிக தெளிவான கருத்து எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை நரகத்தில் இருந்து பாதுகாக்க 2 வழிகள் இருக்குது. 2 விஷயங்களை கொடுங்க, 2 விஷயங்களை கொடுங்க. முதலாவது கொடுங்க பித்தஅலீம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அறிவை கொடுங்க, இல்ம கொடுங்க பிள்ளைகளுக்கு. அல்லாஹ் யாருன்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியட்டும். உள்ளத்தில் அவர்களுடைய முஹப்பத் வளரக்கூடிய மாதிரி செய்திகள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. இரண்டாவது சொன்னாங்க தஅதீப், ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க. இல்மும் அதபும், இந்த 2ம் தான் உங்களோட பிள்ளைகளை சொர்க்கவாதியாக தயாரிக்கும். அந்த தலைப்புக்கு கீழே தான் இந்த மதரசாக்கள் நடக்குது. பெற்றோர்கள் விளங்கி கொண்டாங்க, எங்களுக்கு பூர்த்தியாக வீட்டில வச்சு இல்ம படிச்சு கொடுக்கிறது சாத்தியம் இல்லை, நாங்க படிச்சும் இல்லை, 2வது எங்களுக்கு அதுக்கான நேரமும் இல்லை, சாத்தியப்படாது. எனவே ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் தனவந்தர்களும் ஏனையோர்களும் இணைந்து உலமாக்களுடைய முழுமையான பங்களிப்போட
இல்மையும் அதபையும் போதிக்கும் மதரசாக்களை உருவாக்கி நரகிலிருந்து பாதுகாத்தல் என்ற தலைப்பில் மதரசா நடக்கிறது.